நிலாச்சோறு அதன் மகிமை என்ன? உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் இருக்கக்கூடிய அந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் விஷயங்கள் ஏதேனும் இருந்தால், இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் செய்து பாருங்கள். குடும்பத்தில் அமைதியும் நிம்மதியும் அந்த அன்பும் பாசமும் ததும்பும். எங்கெல்லாம் ஒரு நிலவு அமைய பெற்ற கிரகம் இருக்கோ அங்கெல்லாம் உயிரினங்கள் வாழுது. இதுதான் உண்மை. இந்த புரோட்டான் அதுதான் நிலவு. அப்போது அந்த நிலவு தான் புரோட்டான்கிறதே பாருங்களேன், புரோட்டீன் சத்து. இங்கே உயிரினங்கள் வளர்வதற்கான அடிப்படையை கட்டமைப்பை A to Z செய்கிறது இந்த நிலவில் இருந்து தான். செப்பு டம்ளர், அதில் சுத்தமான தண்ணி ஊற்றி மொட்டை மாடியில் கொண்டு வச்சுருங்க. மூடாதீங்க, சும்மா வச்சுருங்க. முழு நிலவில் ஒரு 8 மணிக்கெல்லாம் நிலவு உதித்த பிறகு கொண்டு போய் வச்சுருங்க. அடுத்த நாள் காலையிலேயே எழுந்து நிலவுக்கு நன்றி சொல்லி, சூரியனுக்கு நன்றி சொல்லி, மனசார நன்றி சொல்லி தண்ணியை குடிச்சிருங்க. கடகடன்னு குடிச்சிருங்க. போதும். நிலவுலேருந்து வரக்கூடிய அந்த சூக்கும ஆற்றல்கள் உங்களுடைய மனசை வல்லமையாக்கும், வலிமையாக்கும், மகிழ்ச்சியாக்கும், நிம்மதியாக வைத்துக்கொள்ளும். நீங்கள் பிறரை நிம்மதியாக வைத்துக்கொள்ள உங்களை தயார் பண்ணும். இந்த நிலாச்சோறுங்கிறது அப்படிப்பட்ட அற்புத விஷயங்களை உள்ளடக்கிய ஒரு விஷயம். வணக்கம், சுகமே சொல்க. நம்முடைய இன்றைய பதிவில் நிலாச்சோறு அதன் மகிமை என்ன? நிலாச்சோறு சாப்பிட்டதாக நம்மலாம் கேள்விப்பட்டிருப்போம். முன்னாடி சின்ன வயசில் நம்ம அம்மாலாம் நமக்கு நிலாச்சோறு ஊட்டியிருப்பாங்க. அதெல்லாம் நிறைய கதைகளில் நம்முடைய நடைமுறைகளை கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படிப்பட்ட நிலாச்சோறு என்கிற விஷயத்துக்குள்ள நிறைய நன்மைகளும் விஞ்ஞானபூர்வமான நிறைய நன்மைகள் ஒளிந்திருக்கு. அப்படிப்பட்ட நிலாச்சோறு அதை பற்றி தான் பேச போகிறோம். நீங்கள் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் உங்கள் குடும்பத்தில் இந்த செட்டப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் உங்கள் குடும்பத்தில் உள்ள அந்த குடும்ப உறுப்பினர்கள் ஒருத்தருக்குள்ள ஒரு பாண்டிங் கம்மியாக இருக்குது, அன்பு குறைவாக இருக்குது, ஒருத்தர் மீது ஒருத்தர் கோவப்படுறாங்க, கொஞ்சம் சங்கடங்கள் இருக்குது, அல்லது நிம்மதியின்மையாக இருக்குது, குடும்பத்துக்குள்ளே எவனோ எதை செஞ்சு விட்டுட்டான், செய்வினை, இது போன்ற விஷயங்கள் ஏதோ இருக்குது, குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு முடியாமல் போகுது என்று உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் இருக்கக்கூடிய அந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் விஷயங்கள் ஏதேனும் இருந்தால், இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் செய்து பாருங்கள். அற்புதமாக எல்லாமே சரியாகி குடும்பத்தில் அமைதியும் நிம்மதியும் அந்த அன்பும் பாசமும் ததும்பும். உங்கள் வாழ்க்கையிலையும் உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்களும் உடல் ஆரோக்கியமும் உருவாகும். இது இந்த நிலாச்சோறுங்கிறது அப்படிப்பட்ட அற்புத விஷயங்களை உள்ளடக்கிய ஒரு விஷயம். இப்போது இந்த நிலாச்சோறு எப்படி சாப்பிட்றது அப்படின்னு பார்ப்போம். நமக்கு சின்ன வயசில் அம்மா நிலவை காமிச்சு கொஞ்சோண்டு பால் சாதத்தை கிண்ணத்தில் வச்சுக்கிட்டு இந்த பால் சாதத்தை எடுத்து நிலா கிட்ட காமிச்சு திரும்ப ஊட்டி விடுவாங்க. இப்போது நிலவிலிருந்து பூமிக்கு பௌர்ணமி அன்று நிறைய நிலவினுடைய ஆகர்ஷணம் பூமிக்கு வருது. நல்லா கவனிச்சிங்க. நம்முடைய சூரிய குடும்பத்தில் 9 கிரகங்கள் இருக்குது மொத்தம். எந்த கிரகத்திலேயாவது உயிரினங்கள் வாழுதா? இல்லை, பூமியில் மட்டும்தான் உயிரினம் வாழுது. சரி, இது ஒரு மில்கி-வே கேலக்ஸி, பால்வெளி மண்டலம். பிரபஞ்சத்தில், யூனிவர்ஸில் இது போன்ற எத்தனையோ கோடானு கோடி பால்வெளி மண்டலங்கள், சூரிய குடும்பங்கள் இருக்குது. அப்போது அங்கெல்லாம் உயிரினங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தா, இப்போ இந்த பூமியில் ஒரு நிலவு அமைய பெற்ற கிரகம் எதேச்சையாக, தற்செயலாக, இயற்கையாக ஒரு நிலவோடு அமைய பெற்ற ஒரே கிரகம் பூமி தான். மற்ற கிரகங்களில் வெறும் எரிகற்கள் தான் இருக்குது, துணைக்கோள் இல்லை. துணைக்கோள் இன்னொரு கிரகத்துக்கு இருக்குது. அது எதுக்குன்னா சனிக்கு. சனி கிரகத்துக்கு 3 துணைக்கோள் இருக்குது. சரியா? அதனால் இப்போ சிவகலம் சக்தி கலத்திலேருந்து வரக்கூடிய எனர்ஜி ஒவ்வொரு சூரியனுக்கும் போகுது. அந்த சூரியன் அந்த எனர்ஜியை வாங்கி தனக்கு தானே சுழற்றி அதை டைலூட் பண்ணி தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு, தன்னுடைய மற்ற கிரகங்களுக்கு, குடும்ப கிரகங்களுக்கு அனுப்புது. அதுவுமே ரொம்ப வெக்கையாக உயிரினங்கள் எதிர்கொள்ள முடியாத அளவில் இருக்குது. சரியா? இப்போ சூரியன்லேருந்து வரக்கூடிய இந்த ஆற்றலை நம்முடைய பூமியின் அருகாமையில் இருக்கக்கூடிய நிலவு அதை அப்சர்வ் பண்ணி தனக்கு தானே சுற்றி அதை மேலும் டைலூட் ஆகி பூமிக்கு, தாய் கிரகமான பூமிக்கு அனுப்புது. பக்குவப்படுத்தி அந்த ஆற்றலை அனுப்புது. அது உயிரின பரிணாம வளர்ச்சிக்கு, இங்கே உயிரினங்கள் தோன்றி வளர்ந்து பரிணாம வளர்ச்சி உண்டாகி இன்றைய அளவில் செழிப்பாக உயிரினங்கள் வாழ்வதற்கான ஒரு விஷயத்தை உருவாக்குனதே நிலவு தான். அப்போது
சனி கிரகத்தில் 3 நிலவு இருக்கே, அப்போ சூரியன்லேருந்து வரக்கூடிய அந்த எனர்ஜியை வாங்கி டைல்யூட் பண்ணி தாய் கிரகத்துக்கு ஒரு நிலவு அனுப்பும்போது இன்னொரு நிலவு மேலாலேயே அதை பிடிச்சி அப்சர்வ் பண்ணிடுது. அப்போது ஒன்றுக்கு ஒன்று மேலாலேயே ஃபீஸ் போயிட்டே இருக்குது, தாய் கிரகத்துக்கு எனர்ஜி போகலை. ஆகவே அங்கேயும் உயிரினங்கள் இல்லை. மற்ற கிரகங்களில் எரிகற்கள் தவிர மற்ற நிலவு துணைக்கோள் இல்லை. ஆகவே அங்கேயும் உயிரினங்கள் இல்லை. ஒரே ஒரு நிலவு அமையப்பெற்ற பூமியில் மட்டும்தான் இந்த உயிரினங்கள் தோன்றி பரிணாம வளர்ச்சியில் உயிர் பெற்று வாழ்கிறது. இப்படி கோடானு கோடி சூரிய குடும்பங்கள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்குது. எங்கெல்லாம் ஒரு நிலவு அமையப்பெற்ற கிரகம் இருக்கோ அங்கெல்லாம் உயிரினங்கள் வாழுது. இதுதான் உண்மை. சரிதானே? இப்போது அதை தாண்டி விஞ்ஞான ஆராய்ச்சி, செவ்வாய் கிரகத்தில் உயிர்கள் இருக்கா, அங்கே ஆக்சிஜன் இருக்கா, தண்ணி இருக்கா, அந்த ஆராய்ச்சியெல்லாம் தேவையே கிடையாது. ஒரு நிலவு அமைய பெற்றது. புரியுதா? ஒரு 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 செல்லில், ஒரு அணுவில் என்ன இருக்குது? நியூட்ரான் இருக்குது, அப்புறம் எலக்ட்ரான் இருக்குது. அப்புறம் எலக்ட்ரானை சுற்றுறது எது? புரோட்டான். நியூட்ரான் தனக்கு தானே சுற்றிக்கிட்டு அங்கேயே நிற்கிது, நிலையாக நிற்கிது. அதை சுற்றிக்கிட்டு வருது, தனக்கு தானே சுற்றிக்கிட்டு ஒன்று நியூட்ரானை சுற்றி வருது, அதுக்கு பேர் எலக்ட்ரான். அந்த எலக்ட்ரான் இன்னொரு இருக்குது, தனக்கு தானே சுற்றிக்கிட்டு இந்த எலக்ட்ரானை சுற்றி வருது, அதையும் சேர்த்துக்கிட்டு தனக்கு தானே சுற்றிக்கிட்டு நியூட்ரானை சுற்றி வருது, அதுக்கு பேர் புரோட்டான். எலக்ட்ரான், இது நியூட்ரான், எலக்ட்ரான். எலக்ட்ரானை சுற்றி வர்றது புரோட்டான். ரைட், நல்லா கவனிச்சிங்க. இந்த நியூட்ரான் சூரியன், இந்த எலக்ட்ரான் பூமி, இந்த புரோட்டான் அதுதான் நிலவு. அப்போது அந்த நிலவு தான் புரோட்டான்கிறதே பாருங்களேன், புரோட்டீன், சத்து. இப்போ இது இயங்குவதற்கான சத்து சாரத்தை வழங்குவதே அந்த நிலவு தான். சரிதானே? நல்லா கவனிச்சிங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு நுட்பம் சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு கொடும் விஷமுள்ள ஒரு பாம்பு அது முட்டை போடுது. சரியா? அந்த முட்டைக்குள்ளேருந்து வரக்கூடிய அந்த பாம்பு குட்டி, அது இலக்கண பிழை, பாம்பு குஞ்சின்னு தான் சொல்லணும். ஆனால் நம்ம நடைமுறை வழக்கு சொல்ல குட்டின்னு சொல்கிறோம். முட்டையிலேருந்து வந்தால் அதுக்கு பேர் குஞ்சு தான். பாலூட்டிகள் குட்டி போட்டால் தான் அதுக்கு பேர் குட்டி. சரி, ஆனாலும் முட்டைக்குள்ளேருந்து வர்ற இந்த பாம்பை நம்ம குட்டின்னு வழக்கமாக இருக்குது, அதுக்குள்ளே போக வேண்டாம் அந்த ஆராய்ச்சிக்குள்ளே. இப்போ இந்த பாம்பு குட்டி, கொடும் விஷமுள்ள தாய் தகப்பனுக்கு பிறந்த இந்த பாம்பு குட்டி இப்போ முட்டைக்குள்ளேருந்து வெளியில் வந்துருச்சு. வந்து ஒரு 5-6 நாள் ஆச்சு. இப்போ இப்படி வச்சுக்குவோம். இப்போ இது ஒருத்தனை கடிக்குது, ஒரு அதையோ கடிக்குது. விஷம் ஏறுமா ஏறாதா அப்படின்னு சொன்னால் சொல்ல முடியாது. ஏன்னா இது முட்டைக்குள்ளேருந்து வெளியில் வந்து என்றைக்கு முழு நிலவை கடக்குதோ, பௌர்ணமியை தாண்டணும் அடுத்த நாள் கடித்தா தான் விஷம். அதுக்கப்புறம் எப்போ கடித்தாலும் விஷம். ஆனால் இந்த பௌர்ணமி வரும் வரைக்கும் சரி, 14 நாளைக்கு முன்னாடி வெளில வந்தது, இன்னும் நாளைக்கு தான் பௌர்ணமி, இன்னும் அது பௌர்ணமியே சந்திக்கலை, 14வது நாள் இன்றைக்கி வந்து கடிக்குதுன்னா விஷம் இல்லை. முட்டைக்குள்ளேருந்து வந்து 3 நாள் ஆச்சு, இன்றைக்கி பௌர்ணமி கடந்து 4வது நாள் 5வது நாள் கடிக்குதுன்னா விஷம். இப்போது காரணம் என்ன? இப்போ அந்த கொடிய விஷமுள்ள அந்த பாம்பு குட்டிக்கு விஷத்தை கொடுப்பது கூட பௌர்ணமி நிலவுலேருந்து வரக்கூடிய ஆகர்ஷணம் இல்லை, அந்த 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 ஆகர்ஷணம் தான். சரிதா? அங்கேருந்து கொடும் விஷமுள்ள பாம்புக்கு விஷத்தையும், மருத்துவ குணமுள்ள மூலிகைகளுக்கு மருத்துவங்களையும், அந்த மருந்துகளையும், இனிப்பாக இருக்கக்கூடிய மாம்பழத்துக்கு இனிப்பையும், புளிப்பாக இருக்கிற மாங்காய்க்கு புளிப்பையும், எல்லாத்தையும் கொடுக்கிறது. இங்கே உயிரினங்கள் வளர்வதற்கான அடிப்படையை கட்டமைப்பை A to Z செய்கிறது இந்த நிலவில் இருந்து தான். சரி, அப்போது ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் கொஞ்ச நேரம் பௌர்ணமியில் வெளியில் நின்றுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நின்றுட்டிங்கனாலே அங்கேருந்து வர்ற நிலவினுடைய ஆகர்ஷணம் உங்கள் உடம்புல பட்டாலே, அந்த வெளிச்சம் பட்டாலே, அந்த ஒளி பட்டாலே உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை இருக்குது. அப்போது இதை சித்தர்கள் வந்துட்டு இதை மக்களுக்கு எப்படியாவது சொல்லணுமே நினைக்கிறாங்க. ராத்திரியில் சொல்லிட்டா நைட்டில் பனி பெய்யும், மழை பெய்யும். இவன்கிட்ட சொல்லிட்டா இவன் போய் மழையில் நினச்சி நிற்பான். எதுக்கு இந்த வேலை? ஆகவே மழையும் பனியும் இல்லாமல் பாதுகாப்பான ஒரு பௌர்ணமி எப்படா வரும்னு பார்க்குறாங்க. கடும் கோடையான சித்திரை மாதத்தில் அந்த பௌர்ணமியில் பனிக்கு வேலை இல்லை, மழைக்கு வேலை இல்லை. அன்னைக்கு போய் நில்லு, கடற்கரைக்கு போ, அங்கே போய் உக்காந்திக்க, கூட்டாஞ்சோறு கட்டி சோறு கட்டிட்டு போங்க. ஸோ உறவுகளெல்லாம் அன்றைக்கி வந்துட்டு அம்மா உருட்டி தர எல்லோரும் வாங்கி கையில் உள்ளங்கையில் வாங்கி சாப்பிடுங்க. சாப்பிட்டு வீட்டுக்கு வந்து நாளைக்கு பொழுது முடிஞ்சோன்னா வீட்டுக்கு வந்துடுங்க. 1 வருஷத்துக்கு உங்களுக்கு வியாதி வராது. 1 வருஷம் தாங்க, அடுத்த சித்ரா பௌர்ணமி வரைக்கும் தாங்க உடம்பு. சரியா? அப்படி உங்களுக்கு தேவையான அத்தனை சத்து சாரத்தையும் கொடுப்பது நிலவு தான். சரி, இன்று நான் நிலவில் முழு நேரமாக என்னால் இருக்க முடியாதுங்க என்று நீங்கள் சொன்னீங்கன்னா, அந்த நிலவினுடைய அந்த அருளாற்றலை நீங்கள் பெறணும் என்றால், ஒரு செப்பு பாத்திரம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இது
பஞ்ச பாத்திரம்னு சொல்லுவாங்க, இப்போ செப்பு பாத்திரம், டம்ளர், செப்பு டம்ளர், அதில் சுத்தமான தண்ணி ஊற்றி மொட்டை மாடியில் கொண்டு வச்சுருங்க. மூடாதீங்க, சும்மா வச்சுருங்க. முழு நிலவில் ஒரு 8 மணிக்கெல்லாம் நிலவு உதித்த பிறகு கொண்டு போய் வச்சுருங்க. அடுத்த நாள் காலையிலேயே எழுந்து ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு வந்துட்டு முகம் கைகாலெலாம் கழுவிட்டு அல்லது குளிச்சுட்டு போய் அந்த தண்ணியை எடுத்து வெறும் தண்ணியை கிழக்கு முகமாக பார்த்து நின்று கொண்டு அந்த தண்ணியை நிலவுக்கு நன்றி சொல்லி, சூரியனுக்கு நன்றி சொல்லி, மனசார நன்றி சொல்லி அந்த தண்ணியை குடிச்சிருங்க. கடகடன்னு குடிச்சிருங்க. போதும். ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் இதை முடிந்தால் செய்யுங்க. சரியா? சரி, இப்போது இந்த விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த நிலாச்சோறுங்கிறது, நிலவுலேருந்து வரக்கூடிய அந்த சூக்கும ஆற்றல்கள் உங்களுடைய மனசை வல்லமையாக்கும், வலிமையாக்கும், மகிழ்ச்சியாக்கும், நிம்மதியாக வைத்துக்கொள்ளும். நீங்கள் பிறரை நிம்மதியாக வைத்துக்கொள்ள உங்களை தயார் பண்ணும். சரிதானே? அதற்குண்டான சுற்றுச்சூழல்களை உருவாக்கி தரும். உங்களுக்கு வாரா கடன் ஒன்று இருக்குது, ஒருத்தண்ட கொடுத்துட்டீங்க நம்பி, அவன் தரமாட்டேங்கிறான், ஏமாற்றிக்கிட்டே இருக்கான். அது நினச்சாலே எனக்கு மனக்கு லேசமாக இருக்குது, எனக்கு பக்குங்குது. அப்போ வந்து மனைவி கொண்டு வந்து டீ கொடுக்குறேன், ஆமாம் டீ தான் ஒரு முக்கியமான கேடுன்னு தட்டி விட்றேன், அவங்களுக்கு எனக்கு ஒரு முரண்பாடு ஏற்படுது. இதெல்லாம் உள்ளுக்குள்ளே வருதா இல்லையா? அந்த கடனே வந்துடும் உங்களுக்கு. அப்போது இந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நிம்மதியின்மைக்காக, கோபத்துக்காக, அந்த அன்பு குறைவுக்கான காரணிகள் எதுவாக இருந்தாலும் அவையெல்லாம் அகன்றுவிடும். எப்படி சாப்பிட்றதுன்னு மட்டும் பார்ப்போம். நல்ல ஒரு 8-9 மணிக்கு மொட்டை மாடியிலையோ, பால்கனிலையோ, வீட்டு வாசல்லையோ, கொல்லைப்புறத்துலையோ நிலவு வெளிச்சம் முழுமையாக படக்கூடிய இடத்துல நீங்கள் பெட்ஷீட் போட்டோ அல்லது கட்டில் போட்டோ உட்காந்துக்கிங்க, சேர் போட்டோ உட்காந்துக்கிங்க. இப்போது நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வம் அல்லது குல தெய்வம் ஏதோ ஒரு படத்தை, ஒரு சின்ன பாக்கெட் சைஸ் படத்தை வச்சுக்கோங்க. அதை கொண்டு வந்து அதற்குன்னு ஒரு சேரோ ஒரு ஸ்டூலோ வச்சு அதையும் வச்சிடணும். முன்னாடி ஒரு சின்ன தலைவாழை இலை, அது சின்னதாக இருந்தால் கூட போதும், இல்லைன்னா பரவாயில்ல, ஏதோ ஒரு இலை போட்டுட்டு நீங்கள் தயிர் சாதமோ அல்லது புளி சாதமோ அல்லது இது புளிக்குழம்பு போட்டு பிசைந்த, அதை வத்தக்குழம்பு போட்டு பிசைந்த சாம்பார் போட்டு ரசம் போட்டு பிசைந்த இந்த கலவை சாதம், ஏதோ ஒரு சாதம், அது சின்ன உருண்டையாக உருட்டி முதல்ல சைவ உணவு தான் சாப்பிடணும். இது சாமிக்கு வச்சுட்டு இப்போது அம்மாக்கிட்ட நீங்கள் பாட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஜாலியாக பேசிக்கிட்டு சந்தோஷமாக எல்லாத்தையும் பேசிக்கிட்டு அம்மா உருட்டி தருவாங்க எல்லாருக்கும். வீட்டில் உள்ள குடும்பத்தோட உறுப்பினர்கள் எல்லாம் அவங்க எல்லாம் பேசிக்கிட்டு கையில் வாங்கி சாப்பிட்டுக்கணும். மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு சாப்பிடணும் எல்லோரும். ரைட்டா? அப்போது இந்த நிலவுலேருந்து வரக்கூடிய இந்த ஆகர்ஷணம் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மீது அத்தனையும் பட்டு அந்த நிலவினுடைய ஆசீர்வாதமாக அது உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை உங்கள் குடும்பத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கும். இதற்கு மேலே சொல்லணுன்னா பதிவு பெரிதாகும். ஆகவே நேரத்தின் அருமை கருதி நான் இதை முடிச்சுக்கிறேன். ஆகவே இந்த பதிவை பார்க்கும் நீங்கள், இதெல்லாம் நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தினுடைய அடிப்படை பண்புகள். இதெல்லாம் ஒரு காலத்தில் ஒவ்வொரு பௌர்ணமியிலையும் மழை இல்லாத நேரங்களில் நம்ம வெளியில் வாசலில் பாய் விரித்து எல்லோரும் சுற்றி உட்கார்ந்து கொண்டு அம்மா உருட்டி தர எல்லோரும் சாப்பிட்டுவிட்டு ஒரு 10 மணிக்கு 11 மணிக்கு எழுந்திரிச்சு போய் உள்ளே போய் வீட்டுக்குள்ளே போய் படுத்த காலம் அப்படி என்று ஒரு லைஃப் ஸ்டைல் நம்மக்கிட்ட இருந்தது. தமிழ் கூட்டத்தில் இருந்துச்சு. நாள்பட அது மறைந்து போய்விட்டது. நான் திரும்பவும் உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகப்படுத்துகிறேன். ஒவ்வொரு பௌர்ணமியும் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. நிலாச்சோறு சாப்பிட்டு வாழ்க்கையில் உங்களுடைய குடும்பத்தோடு சந்தோஷமாக நிம்மதியாக நீங்கள் வாழ வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், சுகமே சொல்க.